கவிஞர் கண்ணதாசன் ஆங்கிலத்திலேயே சிலேடை பேசுவதிலே வல்லவர். அவருடைய ஆடிட்டர் ஒருத்தர் வீட்டுக்கு இவர் ஒரு நாள் போயிருந்தாரா ஆடிட்டரை பார்ப்பதற்கு. அந்த நேரத்தில் வெளியே வீடு பூட்டி இருக்கிறது. ஒரு காலிங் பெல் அடித்து விட்டு அங்கே வெளியே நிற்கிறார். அந்த ஆடிட்டருக்கு மனைவி ஒரு ஆங்கில புலமை மிக்கவர். அவர் உள்ளே இருந்தே யாரது என்று கேட்டிருக்கிறார். அது ஆங்கிலத்தில் ஹூ இஸ் தேர் என்று கேட்டிருக்காங்க. இவர் வெளியே நின்றபடி பதில் சொன்னாராம், தி அவுட்ஸ்டாண்டிங் போயட் இஸ் ஸ்டாண்டிங் அவுட். தி அவுட்ஸ்டாண்டிங் போயட் இஸ் ஸ்டாண்டிங் அவுட். இந்த புகழ் வாய்ந்த கவிஞன் வெளியே நின்று கொண்டிருக்கிறார் என்பதை அந்த அவுட்ஸ்டாண்டிங் அந்த ஸ்டாண்டிங் அவுட் என்ற அந்த சொற்களை மாற்றி அவர் சொல்லியிருக்கிறார். இன்னொரு மேடையில ஒரு விழாவில கலந்து கொள்ள போகிறார், பேசுறார். அந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்க வந்தவர் ஒரு யூனிவர்சிட்டியினுடைய வைஸ் சான்சலர், பல்கலைக்கழக துணைவேந்தர். இவர் கண்ணதாசன் பேச ஆரம்பிக்கிற போது அவரை கையை காட்டி, he is the vice chancellor, I am the chancellor of all vices அப்படின்னாராம். he is the vice chancellor, அவர் துணைவேந்தர், நான் சான்சலர் ஆஃப் ஆல் வைசஸ், எல்லா குற்றங்களுக்கும் எல்லா கெட்ட பழக்கத்துக்கும் நான் மன்னன் என்று சொன்னார். அவர் துணைவேந்தர், நான் வேந்தன். எதுக்குன்னா அவர் துணைவேந்தர் யூனிவர்சிட்டிக்கு, நான் வேந்தன் இந்த மாதிரி தவறுகள் செய்வதற்கு என்பதை அந்த சான்சலர் ஆஃப் வைசஸ், வைஸ் சான்சலர் என்ற சொற்களை மாற்றி இடம் சொல்லி சொன்னார். அனைவரும் பார்த்து கைத்தட்டி ரசித்தார்கள்.